Praise the Lord, glory to God. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோ வந்து சவுண்ட் ஃபாண்ட் அப்படின்ற SF2 அப்படின்ற இந்த சவுண்ட் ஃபாண்ட்டை எப்படி நம்மளுடைய பேக்குள்ளே அதை க்ரியேட் பண்ண போகிறோம், அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம பேக் இம்போர்ட் பண்ணுற மாதிரி தான், சிம்பிளான ஒர்க் தான் இது. ஈஸியாக நம்ம நாட் மோர் தென் 2 minutes இது ஒர்க் முடிச்சிடலாம். ஸோ இதில் நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் இருக்குல்ல, அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து இம்போர்ட் பேக் கொடுங்க. இம்போர்ட் பேக் பண்ணோடனே நான் SF2 வந்து உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். அந்த SF2வை நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பேன்ஷன் மேனேஜரில் நீங்கள் என்ன பண்ணணும், அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகிடும். ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கேன், ஸோ அதனால் நான் இங்கே கேன்சல் பண்ணிடுறேன். பட் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி ரெகுலராக நார்மலான ஒரு ஃபைல் மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வேணும்னா பிக்சர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் அந்த பேக்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா, டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே இமேஜை நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கு பர்டிகுலராக என்ன இமேஜ் வேணுமோ நீங்கள் அந்த இமேஜை போட்டுக்கோங்க. ரைட், ஒன்ஸ் நீங்கள் அதை பண்ணிவிட்டு அப்புறமா ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் இம்போர்ட் நீங்கள் இப்படி டபுள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி லேயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே சாம்பிளிங். ஸோ மோர் தென் 400 MB ஆஃப் சாம்பிளிங் வந்து இதுக்கு நடந்திருக்கு. ஸோ நம்ம ஈஸியாக ரெண்டே வேலை தான், நம்ம முக்கியமான வேலை நமக்கு இதில் எதுவுமே நம்ம கை வைக்க வேண்டிய தேவையில்லை. பிகாஸ் இது ஹை குவாலிட்டியாக இதை சாம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இதில் நமக்கு பெரிய வேலை இதில் எதுவுமே இல்லை. ஸோ நம்ம வால்யூமை ஜஸ்ட் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் உள்ளே வச்ச உடனே உங்களுக்கு 127 இருக்கும். அது நீங்கள் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கணும் அந்த ரிவர்ப் மட்டும். ஏன்னா ரிவர்ப் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சவுண்டிங்கே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அதை நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் EQவும் அதே போல் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க, அதிகப்படுத்திக்கோங்க. நான் இதில் பண்ணியிருக்க மாதிரி நீங்களும் அதிகப்படுத்திட்டு அதுக்கப்புறமா ஒருவேளை இது எப்படி இருக்கும், சவுண்டு கரெக்டாக கிடைக்குதா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணணும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஒரு ஏரோ மார்க்கை வந்து நீங்கள் அங்கே பக்கத்தில் அந்த சிம்பிள் சேவ் பக்கத்தில் இருக்கிற ஒரு செட்டிங் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அந்த சிம்பிளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து மிடி இன்னும் அண்ட் உங்களுடைய ஸ்பீக்கர் அவுட்புட் என்னன்றது காமிக்கும். ஸோ இதில் நான் யூஸ் பண்ணியிருக்கிறது நோவேஷனுடைய லான்ச்க்கு யூஸ் பண்ணது, அதோட மிடி காமிக்குது. அண்ட் தென் அதோடைய அந்த ஸ்பீக்கர் என்னுடைய இது ஃபோக்கஸ் ரைட் ஆடியோ இன்டர்ஃபேஸ். நான் இப்போ ப்ளே பண்ணுறேன், அதுக்கேற்ற மாதிரி அந்த சவுண்டிங் அங்கே காமிச்சிட்டு பாருங்கள். ஸோ அதே மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணும்போது உங்களுக்கு அது காமிக்கும். பட் ஒரு விஷயம் என்னென்னா அந்த குவாலிட்டி. ஸோ ஆக்சுவலாக இதில் அந்த குவாலிட்டியை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து இந்த Yamaha எக்ஸ்பேன்ஷன் மேனேஜரால் அவ்வளோ பெருசாக ப்ராசஸ் பண்ண முடியாது. அதை வந்து அந்த ஃபாண்ட்டை எடுத்துகிட்டு வர முடியும். அதால் வந்து ஜஸ்ட் லைக் அதை உள்ளே எடுத்துகிட்டு வந்து காமிச்சு அது சின்ன சின்ன எடிட்டிங் ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியுமே தவிர்த்து ஃபுல்லான அந்த சவுண்டிங் எஃபெக்ட்ஸ் இதில் கிடைக்காது. ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இதை சேவ் பண்ணணும். அதை மேலே கொடுத்து நான் சேவ் பண்ணுற மாதிரி நீங்கள் என்ன பண்ணால் சேவ் பண்ணிவிட்டு பின்னாடி வந்துடும், பேக் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இதை என்ன பண்ணலான்னா, தனியாக நீங்கள் ஒரு எக்ஸ்போர்ட் பேக்காக PPF-ஆக நீங்கள் தனியாக எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம SF2 ஃபைலாக நம்ம இம்போர்ட் பண்ண பேக்கை இப்போ நம்மளுடைய Yamaha எக்ஸ்பென்ஷன் மேனேஜர் மூலமாக நம்ம மாற்றிக்கிறது PPF-ஆக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். ஸோ நான் அதுக்கு ஒரு நேம் கொடுத்து நான் PPF பண்ணிவிட்டேன். அது மாதிரி நீங்களும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நேமிங் கொடுத்து அதை PPF-ஆக கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் நார்மல் ப்ராசஸ் தான். நீங்கள் ஆல்ரெடி PPF நிறைய பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு அந்த ஐடியா இருக்கும். ஸோ அந்த PPF-ஐ நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய செலக்டிவ் டிவைஸை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது காமிக்கும். நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கிளிக் பண்ணி அந்த க்ரீன் கலர் வரும்ல, அந்த க்ரீன் இது பண்ண உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் உங்களுடைய கீபோர்டில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ ப்ராசஸ் அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதோட சின்ன ஒர்க்கு தான். நீங்கள் நான் இப்போ இதுவே இவ்வளோ பெருசாக டீட்டெயில் பண்ணிட்டேன். வெரி சிம்பிள் ப்ராசஸ். லைக் நீங்கள் வந்து 2 விஷயம் தான் இங்கே பண்ணுறீங்க. ஒன்று வந்து அந்த ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் சின்ன இந்த EQவும் ரிவர்பும் கம்மி பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம இந்த பேக் எப்படி நம்ம ஒர்க் பண்ண போகிறோம், இந்த பேக்கில் என்ன இருக்குன்றதை நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து இந்த பேக்கில் இன்ஸ்டால் பண்ணுறது கண்டிப்பாக நிறைய மெமரி சைஸ் தேவைப்படுது. ஸோ கண்டிப்பாக SX700 இதில் போட முடியாது. மைட் பி நீங்கள் 720 பண்ணலாம், 920, 900, SX900 அந்த 975 ட்ரை பண்ணலாம். மற்ற போர்டு இதில் பண்ண முடியாது. ஆனால் SX700க்காக நான் சின்னதாக சாம்பிளிங் பண்ணி வச்சுருக்கேன். பட் இட் ஒன்ட் பி லைக் அந்த குவாலிட்டி வராது. இதுக்கு ரீசன் வந்து சாம்பிளிங் வந்து அந்த நாடோடைய ராயல் கிராண்ட் பியானோடைய ஒரிஜினல் சாம்பிளிங் அதில் நடந்திருக்கு. ஸோ அது வந்து ஹை குவாலிட்டியாக இருக்கிறதுனால தான்
above 400 MB மேலே அதோடைய ஸ்பேஸ் எடுக்குது. ஸோ SX700 அதோடைய ஆக்சுவல் சைஸே நமக்கு வந்து 390 to 400 MB தான் இருக்கும். ஸோ அதனால் அந்த ப்ராடக்ட் அங்கே யூஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ இந்த பியானோட குவாலிட்டி செக்கிங் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நீங்கள் ஜஸ்ட் நான் வந்து நார்மலாக ஒரு நோட்ஸ் வாசிக்கிறேன். இதில் டெப்த்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். அந்த நோட்டோட சவுண்டிங் ரியலி ரொம்ப நாளாக ஹியரிங்கில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா புரியும். நல்லா கேட்குற அந்த டிஃப்ரென்ஸை புரிஞ்சிக்கிறதுக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது அது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக ப்ளே பண்ணும்பொழுது இப்போது நார்மலான நம்ம கீபோர்ட்லேயே இருக்கிற ஒரு செட் ஆஃப் பியானோவை நம்ம எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். ஃபீல் தட் அந்த பேக்ரவுண்ட் நல்லா பேஸோட சேர்ந்துடும். ஸோ இப்போ நீங்கள் இந்த சவுண்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் கேட்குறது வந்து ராயல் கிராண்டோட இது. ஸோ